ஹலோ ஆல். இப்போ நம்ம வந்து கோல்டு சார்ட்டில் இருக்கோம். சரியா? கோல்டில் வந்து என்ன நடக்குதுன்னா ஃபுல்லாகவே பை தான். இது வந்து செல்லுக்கான சிக்னலே வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. நான் காலையில் ஒரு சின்ன காலையில் பேஸ் ஆன கேடல் படி ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரிஜெக்ஷன் மாதிரி காட்டுச்சு. மேபி வந்து அது வந்து கொஞ்சம் கீழே வந்துட்டு ஒரு 4400 ரேஞ்சை வந்து டச் பண்ணிட்டு திரும்ப மேலே போகும்னு பார்த்தா ஆனால் இன்றைக்கி காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேலே போயிட்டு இருக்கு. இந்த இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மேபி வந்து இன்றைக்கி வந்து ஆஸ்திரேலியாவோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் ஏதோ பேங்க்கோட நியூஸ் இருந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த நியூஸோட ஃபீட்பேக் வச்சு இப்போ மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு. சரியா? இது முடிச்சுட்டு இந்த நியூஸ் ட்ரேடோட இதை முடிச்சுட்டு திரும்ப வந்து மார்க்கெட் வந்து மேபி ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி கீழே வரலாம். சரியா? இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங், அதாவது ஆஸ்திரேலியா பேங்க்கோட இது நடக்குது, மீட்டிங் நடக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ வந்து நல்ல ஒரு இதுவாக இருக்குது. ஏன்னா ஆஸ்திரேலியா, கனடா எல்லாம் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கமோடிட்டியில் வந்து ரொம்ப எஸ்பெஷலி வந்து கோல்டோட இதில் வந்து இவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டெசிஷனோ இவங்களோட இது எல்லாமே வந்து ரொம்ப பாதிக்கும். ஏன்னா இவங்களாம் வந்து லார்ஜ் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இவங்களாம் கோல்டு இது பண்ணுறதுல. ஸோ வந்து இவங்களோட கனடாவோ அமெரிக்காவோ அந்த ஒரு நியூசிலாந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கமோடிட்டி ஆயில்ஸு ப்ளஸ் வந்து கோல்டு இந்த விஷயங்கள்லாம் வந்து இவங்களோட கண்ட்ரியில் வந்து ஏதாவது ஒரு டிசிஷன் மேக் பண்ணும்போது அதை பொறுத்து வந்து அந்த நியூஸ் ட்ரேடு வந்து அதோட மூமெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ வந்து அதனால தான் இப்போதைக்கு கோல்டில் வந்து இந்த மூமெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஸ்ட்ரக்சர் படி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் வேணால் பார்க்கலாம். சரியா? ஓகே, சரி. இப்போ நம்ம கோல்டு சார்ட் உள்ள இருக்கோம். சரி, கோல்டு சார்ட்டில் என்ன நடக்குது நமக்கு கிட்டத்தட்ட எப்போ ஒரு 3473 அந்த ரேஞ்சில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பேஸ் கொடுத்தது தான் மந்த்லி சார்ட்டில். அதுக்கப்புறம் இன்னும் வந்து ஃபுல்லாகவே நமக்கு பை தான் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு செல்லுக்கான சிக்னலே காட்டலை. சரியா? இந்த இடத்துக்கிட்ட இந்த 2 மாதத்துக்கு முன்னாடி மேலே போயிட்டு திரும்ப ஃபுல்லாக கீழே வர மாதிரி வந்துச்சு. வந்துட்டு போன வேகத்தில் 4400 வரைக்கும் போயிட்டு இதுதான் வந்து அந்த யூஎஸ் டாலர் வீக்னஸ் இருந்தப்போ சைனா வந்து லாட் கணக்கில் ரொம்ப வந்து அதிகமாக டன் கணக்கில் பை பண்ணி வச்சாங்க, ஹோல்ட் பண்ணி வச்சாங்க. அந்த டைமில் நடந்த மூமெண்ட்டு. அதுக்கப்புறம் கீழே வந்தது திரும்ப அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி நல்ல ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேலே போயிட்டுருக்கு. மந்த்லியில் வந்து இன்னுமே வந்து ஸ்ட்ராங்கான பை தான் நடந்துகிட்ருக்கு. சரியா? ஸோ இப்போ நம்ம முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோ போட்டிருப்பேன். பிட்காயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் மந்த்லி ரேஞ்சை ஃபாலோ பண்ணி மார்க் பண்ணி அதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குற மாதிரி நான் வந்து ஒரு அனலைஸ் வந்து கொடுத்துருப்பேன். பட் வந்து இதில் வந்து அதுக்கான இது வந்து ஒரு தெளிவாக இருக்கான்னு தெரியல. சரி, நம்ம இப்போ இந்த மந்த்லி வந்து இன்னும் முடியல. இந்த மந்த் வந்து நடந்துகிட்ருக்கு. சரியா? இந்த மந்த் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ வந்து நம்ம மந்த்லி ஜோன் வந்து எப்படி ஃபாலோ பண்ணால் இப்போ இந்த ஜோன் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இது வேணால் நம்ம மார்க் பண்ணலாம். சரியா? இந்த ஜோன் வேணால் நம்ம மார்க் பண்ணலாம், மந்த்லி ஜோனாக மார்க் பண்ணலாம். ஸோ மேபி இந்த இடத்துக்கு ப்ரைஸ் வந்துச்சு அப்படின்னா மேபி இந்த இடத்துலேருந்து இது வந்து என்ன தான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேலே போனாலும் திரும்ப இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி பொறுமையாக கீழே வரத்துக்கும் பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குது. சரியா? சரி, நம்ம வேணால் இதை மார்க் பண்ணி வச்சுப்போம். சரியா? நமக்கு இப்போ விசிபிளாக கிடைக்கக்கூடிய பாஸ்ட் ஹை அண்ட் லோ இதுனா இதுதான். ஸோ வந்து இதை ஒரு மந்த்லி ஜோனாக மார்க் பண்ணிப்போம். ஓகே, இது மந்தோட லோ, இது மந்தோட ஹை. ஸோ மந்தோட ஹை கிட்ட இருக்குது, அதனால் இவ்வளோ தூரம் நம்ம கீழே வரோன்னா. சரியா? இந்த கேண்டிலோட பாட்டத்தையே ஃபஸ்ட்டு பார்ப்போம். சரியா? இது வரைக்கும் ஃபஸ்ட்டு வரும்னு எதிர்பார்க்கலாம். ஓகேவா? சப்போஸ் வந்து இப்போ நம்ம மந்த்லி ஹையை வந்து ஏன் இந்த கேண்டில் எதுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே இந்த பாஸ்ட் கேண்டில் வந்து நமக்கு வந்து சரியான ஹை லோ இல்லை. ஏன்னா இது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணதே லாஸ்ட் மந்தோட ஹைலேருந்து தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு மேலே போச்சு அடுத்ததுன்னா இந்த இதுதான் வந்து நமக்கு ஒரு விசிபிளான லாஸ்ட்டு ஹை வந்து நமக்கு இதுதான் கிடச்சிருக்கு. ஸோ அதனால் இதை மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த கேண்டிலோட ஹையை மார்க் பண்ணனால சப்போஸ் நான் வந்து பாசிபிளி படிப்படி இந்த ஹேண்டிலோட லோ தான் இங்கே தான் மார்க் பண்ணணும். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இப்போ வந்து இது மந்த்லி கேண்டில். ஸோ வந்து இதுலேருந்து இவ்வளோ தூரம் வந்து ஸ்ட்ரைட்டாக கீழே வரதுக்கு வாய்ப்பு கம்மி. ஸோ இந்த லெவலை ஃபஸ்ட்டு தாண்டணும், அடுத்து இந்த லெவலை தாண்டணும், அடுத்து தான் இந்த லெவலுக்கு வரும். ஸோ அதனால தான் வந்து ரீசனாக ஃபார்ம் ஆன ஒரு லாஸ்ட்டு ஹையையும் நமக்கு ஏற்கனவே இருந்த ஒரு லாஸ்ட்டு ஹையவும் ரீசனாக ஃபாலோ பண்ண லாஸ்ட் லோவையும் பாட்டத்தையும் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். சரியா? இது வந்து மார்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 4 சார்ட் வந்து மார்க் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நான் எதுக்காக இதெல்லாம் மார்க் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். இது வந்து பெரிய குழப்பம்லாம் கிடையாது. இப்போ புரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டினியூவாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். சரியா? இந்த மந்த்லி ஜோன்லாம் நம்ம எதுக்காக மார்க் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக தான். இது வந்து பை நடக்குதா, செல் நடக்குதா. இப்போ வந்து நான் திடீர்னு வந்து இந்த இடத்துல கேண்டில் வந்து மேலே போகிற மாதிரி போகுது, திடீர்னு இங்கேருந்து செல் ஆகி கீழே வரும், இங்கே வந்துட்டு திரும்ப இங்கே ரீட்டர்ஸ் எடுக்கும். நம்ம என்ன நினைப்போம், எதுக்காக ரீட்டர்ஸ் எடுக்குதுன்னு நமக்கு தெரியாது.
ஸோ இந்த இடத்துல லாஸ்ட் இதோட ஹையர் இருக்குது. லாஸ்ட்டு ஒரு வாட்டி உருவான ஹை இருக்குது. ஸோ அதனால இந்த இடத்துக்கிட்ட இது வந்து ரிஜெக்ட் ஆகுது, ஒரு ரியாக்ட் ஆகுது. இந்த ப்ரைஸுக்கு இது ரியாக்ட் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரியா? அதுக்காக தான். ஸோ இப்போ வந்து நமக்கு மந்த்லி படி ஒரு நல்ல பையு. வீக்லியில் நமக்கு ஏதாவது பாஸ்ட்டு கேண்டிலோட லோ ஹை மார்க் பண்ணால் நமக்கு ஏதாவது ஒரு ஜோன் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிலை தாண்டி நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக மேலே போயிடுச்சு. சரியா? இது வந்து 4400 கிட்ட தான் லாஸ்ட் வீக் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த வாட்டி இப்போ இந்த ஒரு நாளில் வந்து நேற்று மட்டுமே இந்த 2 நாளில் 4467 பாயிண்ட் மேலே போயிருக்கு. சரியா? ஸோ நமக்கு இப்போதைக்கு மார்க் பண்ணியிருக்கிறது இருக்கட்டும். சரியா? நம்ம வந்து சப்போஸ் வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்துச்சுன்னா என்ன ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது வந்து லாஸ்ட் வீக்கோட ஹையும் லோவையும் மார்க் பண்ணியிருக்கேன். சரியா? வீக்லிக்கு வந்து நான் பர்பிள் கலர் யூஸ் பண்ணுவேன். மந்த்லி கேண்டில் மார்க் பண்ணுறதுக்கு ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணுறேன். குழம்பிக்காதீங்க. சரியா? ஸோ வந்து லாஸ்ட் வீக்கோட ஹையும் லோவும் மார்க் பண்ணியிருக்கேன் நான். எதுக்காக அப்படின்னா ப்ரைஸ் இங்கே வந்துச்சுன்னா என்ன நடக்குது அப்படின்ற பார்க்குறதுக்காக. இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி மேலே போகுதா இல்லை கீழே வருதா அப்படின்னு பார்க்குறதுக்காக. சரியா? ஸோ வேறு என்ன இதில் வந்து விசிபிளாக பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். சரியா? இது வந்து ரேலி பேஸு, திரும்ப ஒரு ரேலி உருவாயிருக்கு. ரேலிலேருந்து திரும்ப ஒரு பேஸ் தான் உருவாகணும். இது வந்து திரும்ப வந்து இந்த ஹையை உடச்சிட்டு மேலே போகுது. இந்த இது வந்து என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரேலி, இது பேஸு, திரும்ப ஒரு ட்ராப் உருவாகலாம். ஓகேவா? இல்லை இது ரேலி, திரும்ப ஒரு இங்கேருந்து இங்கே பேஸ் ஆல்ரெடி முடிஞ்சு, இது பேஸ் ஆல்ரெடி முடிஞ்சு, இது ஒரு ரேலி பேஸு, திரும்ப ஒரு ரேலி ஃபார்ம் ஆகலாம். 2 பாசிபிலிட்டிஸ் இங்கே இருக்குது. சரியா? இது ரெண்டில் எது நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். பட் ஆனால் நம்ம இப்போதைக்கு முதல்ல வந்து இது வந்து ரேலி பேஸ் ட்ராப் நடக்கிறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸாக நம்ம இருக்கிற மாதிரி பார்க்குறோம். ஸோ நமக்கு இதை ஃபாலோ பண்ணி திரும்ப இதை கீழே உடச்சி கீழே வரல, இப்படியே மேலே போகுது அப்படின்னா இது வந்து திரும்ப ரேலி பேஸ் ரேலி இந்த ஃபார்மேட்டாக ஸ்ட்ரக்சராக ஃபாலோ பண்ணுது அப்படின்னு அர்த்தம். இந்த 2 ஸ்ட்ரக்சரில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இங்கே நடக்க போகுது. முதல்ல வந்து நம்ம வந்து இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, நல்ல ஒரு மூமெண்ட்டை கொடுத்துருச்சு. ஆல் டைம் ஹைக்கு வந்துச்சு. இந்த ஆல் டைம் ஹை உடச்சிட்டு மேலே போயிட்டு கொஞ்சம் புதுசாக ஒரு நியூ ஹை வந்து இப்போ ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இங்கேருந்து சிக்னல் வந்து கீழே உடச்சிட்டு கீழே வருதா இல்லை வந்து இன்னும் கண்டினியூ ஆகி மேலே போதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். சரியா? ஸோ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், இப்போதைக்கு ஒரு 50% வந்து இங்கேருந்து இப்போ ஒரு நியூ ஹை ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப இப்படி பொறுமையாக கீழே வரலாம் அப்படின்றத எதிர்பார்க்குறோம். அது நடக்குதா என்னன்றதை நம்ம அடுத்தடுத்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் வச்சு பார்ப்போம். சரியா? சரி, ஓகே. வீக்லியில் வேறு என்ன நமக்கு ஏதாவது சிக்னல் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வீக்லியில் வேறு என்ன கிடைக்குது நமக்கு, இந்த இடத்துக்கிட்ட செல் ஆர்டர்ஸ் இருக்குது. சரியா? இந்த இடத்துக்கிட்ட செல் ஆர்டர்ஸ் இருக்குது. ஸோ சப்போஸ் வந்து இப்படி கீழே திரும்பிச்சு அப்படின்னா இது வரைக்கும் கீழே வரும். அதனால தான் இந்த லெவல் மார்க் பண்ணியிருக்கோம். வீக்லியில் சொல்கிறேன். நமக்கு டெய்லியில் உள்ள பார்த்தோன்னா டெய்லியில் எந்த இடத்துல கூட நமக்கு ஒரு ஆர்டர்ஸ் கிடைக்கலாம். சரியா? அதை அப்புறம் பார்ப்போம். வீக்லி படி பார்த்தீங்கன்னா 4200 ஜோன் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனாக ஆக்ட் ஆகும். இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா திரும்ப ரிஜெக்ட் ஆகிட்டு திரும்ப மேலே போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பொறுமையாக அப்படி கீழே வரத்துக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. சரியா? வேறு என்ன சிக்னல் இதில் இம்பார்ட்டன்ட் நமக்கு இருக்குது அப்படின்னா, வேறு ஒன்றும் இதில் இம்பார்ட்டன்ட் தெரியல. சரி, ஓகே. அடுத்து நம்ம டெய்லி லெவலுக்கு போவோம். இப்போ டெய்லியில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு ஃபுல்லாகவே பை ட்ரெண்டுன்னு தெரிஞ்சு போச்சு. எல்லா இதுலேயுமே வீக்லி மந்த்லி எல்லாத்துலேயுமே பை ட்ரெண்டாக தான் இருக்குது. ஸோ நம்ம பை ட்ரேடை மட்டும்தான் எதிர்பார்க்கணும். இதில் என்ன தான் நமக்கு ஆல் டைம் ஹை போனாலும் அன்லெஸ் மார்க்கெட் சிக்னல் கொடுக்குற வரைக்கும் இது வந்து ஸ்டில் வந்து பை ட்ரெண்டு தான். ஓகேவா? நம்ம வந்து என்ன சொல்கிறது, இது ரொம்ப ஏறிடுச்சு கண்டிப்பாக கீழே இறங்கும் அந்த லாஜிக்லாம் இப்போதைக்கு கிடையாது. சரியா? நமக்கு மார்க்கெட் என்ன பண்ணுதோ அது கூடயே போக வேண்டியதான். ஓகே. இப்போ வந்து லாஸ்ட் டே வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. சரியா? லாஸ்ட் டே வந்து ஒரு அழகான ஒரு இன்ஸ்டியூஷன் கேண்டில் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நம்ம இங்கேருந்து நம்ம வெயிட் பண்ணி இந்த கேண்டிலோட திரும்ப ஹையை வந்து உடச்சிட்டு கீழே வருதா இல்லை அப்படியே மேலே போதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதான். ஓகே. இது வந்து இப்போ உருவாகிட்டு இருக்க மூவ் வந்து ஒரு நியூஸ் டேட்டை பேஸ் பண்ணி உருவாகிட்டு இருக்கு. ஸோ வந்து இது வந்து ரியல் மூவா என்னன்றது நமக்கு இன்னும் தெரியாது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஏன்னா இது வந்து பெரிய இன்ஸ்டியூஷன் கேண்டில் இங்கே உருவாயிருக்கு. ஸோ இங்கே பாட்டத்துலலாம் லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும். சப்போஸ் இங்கே போச்சுன்னா இங்கேருந்து லிக்விடிட்டி எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். சரியா? லாஸ்ட்டு டேவோட ஜோனையும் மார்க் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு 4 ஹவர் உருவான கேண்டில் வந்து இது. சரியா? லாஸ்ட்டு 4 ஹவரில் இந்த கேண்டில் வந்து உருவாயிருக்கு.
இதுதான் வந்து லாஸ்ட்டு 4 ஹவரில் உருவாயிருக்கு. 4 ஹவரோட லோ இது, 4 ஹவரோட ஹை இது. சரியா? இப்போ உருவான கேண்டில் வந்து இப்போ போயிட்டு இருக்க கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேப் அப் மாதிரி உருவாயிருக்கு. சரியா? நான் சொன்ன மாதிரி அந்த நியூஸ் டேட்டை பொறுத்து கேப் அப் மாதிரி உருவாயிருக்கு. ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஸ்டில் வந்து கேப் பெண்டிங் இருக்குது. ஸோ இது வந்து திரும்ப வந்துட்டு இங்கே இருக்க கேப்பை ஃபில்லப் பண்ணிவிட்டு திரும்ப போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகம். ஓகே, இந்த கேப்பை ஃபில்லப் பண்ணணும். ஸோ இந்த இடம் வந்து நமக்கு வந்து 3 சிக்னல் கொடுக்குது. இது வந்து கீழே லெவலாக ஆக்ட் ஆகிறதுக்கு நமக்கு வந்து நிறைய ரீசன் இருக்குது. லாஸ்ட்டு டேவோட ஹையும் இதுதான், லாஸ்ட்டு 4 ஹவரோட ஹையும் இதுதான். இப்போ வந்து நியூஸ் ஸ்டேட்டுன்றனால இங்கே வந்து கேப் அப்பாக ஓப்பன் ஆகிருக்கு. இது வந்து மேலே போயிட்டுருக்கு. அந்த நியூஸை பொறுத்து இது வந்து திரும்ப மேலேயும் போகலாம், திரும்ப வந்து கீழேயும் வந்துட்டு இந்த இடத்துக்கிட்ட திரும்ப ஒரு இங்கே இருக்க ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு திரும்ப மேபி சின்ன ஒரு ரிஜெக்ஷன் காட்டிட்டு திரும்ப இப்படி பொறுமையாக செல் ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சரி, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நமக்கு என்ன, நம்மளோட இது என்ன அப்படின்னா, நம்ம மார்க்கெட்டை என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம கணிக்கிறது நம்ம மூவர் கிடையாது. நம்ம வந்து ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு லாக் போட்டு வைக்கிறோம். சரியா? அந்தந்த இடத்துல அந்தந்த இடத்த ஜூம் பண்ணி போயிட்டு அங்கே என்ன நடக்குது, அங்கேருந்து மேலே போனால் என்ன நடக்க பாசிபிலிட்டி இருக்குது, அங்கேருந்து கீழே வந்து என்ன நடக்க பாசிபிலிட்டி இருக்குது, நமக்கு என்ட்ரி கிடைக்குதா இல்லை, என்ட்ரி கிடைச்சா நம்ம எங்கே வெளியாகணும் முதல்ல தெரியணும். டார்கெட் எது, நம்ம அப்படி தப்பாக இருந்ததுன்னா நம்ம எந்த இதுகிட்ட வெளியாகணும், எதனால் வெளியாகிறோம், எல்லா ரீசனும் தெரியணும். எல்லாமே தெரிஞ்சால் மட்டும் அந்த இடத்துல போய் ட்ரேட் எடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா அது என்ன தான் உங்களுக்கு தெரிஞ்ச மேலே போனாலுமே வெயிட் பண்ணிவிட்டு உட்காருங்க. சரியா? நம்ம வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து ஜெயிக்கிறது முக்கியம் கிடையாது. நம்ம கேபிட்டல் வந்து சேஃபாக இன்னொரு நாளைக்கு கிடைக்கிற ட்ரேடு எடுக்கிறதுக்கு நம்ம அங்கே இருக்கணும். சர்வைவல் ஆகிறது ரொம்ப முக்கியம். நம்ம என்ன சொல்கிறது, போரில் ஜெயிக்கிறத விட உயிர் வாழ்கிறதுன்றது ஃபஸ்ட்டு சர்வைவல் ஆகிறதுன்றது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் தான் எதிரியை வீழ்த்துறது. ஓகேவா? இதில் பார்த்தோம் அப்படின்னா 4 ஹவரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடம் வந்து நல்ல ஒரு ஆர்டர் பிளாக் வந்து இங்கே நல்ல ஆர்டர்ஸ் இருக்குது. சரியா? சப்போஸ் இது கீழே வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இதை வந்து ஃபில்லப் பண்ணிவிட்டு மேபி அதுக்கப்புறம் கீழே வந்துச்சு அப்படின்னா ஒரு 4380 டு 400 ஃபஸ்ட்டு ஜோனு, அடுத்து 4340 டு 360 வந்து செகண்ட் ஜோனு. இந்த இடத்துக்கிட்ட நல்ல லிக்விடிட்டி இருக்குது. சரியா? சப்போஸ் கீழே வந்துச்சுன்னா இந்த இடத்துக்கிட்ட எடுத்துகிட்டு திரும்ப ஒரு நல்ல பிக் மூவ் வந்து மேலே போயிட்டு அதுக்கப்புறம் மேபி ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தாலும் வரலாம். இது வந்து எப்படி ஃபார்ம் ஆகலாம்னு வச்சுக்கலாம். இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இங்கேருந்து சப்போஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்படி வந்துட்டு திரும்ப இங்கே கீழே வந்துட்டு இப்படி கீழே வந்துட்டு திரும்ப வந்து இது வரைக்கும் போய் சப்போஸ் இங்கே ஏதாவது ஸ்ட்ராங்கான இன்ஸ்டியூஷன் கிடையாது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இங்கே இருக்க லிக்விடிட்டியை எடுத்துகிட்டு இப்படி பொறுமையாக இப்படி கீழே வந்துட்டு இப்படி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிவிட்டு மேபி திரும்ப கீழேயும் போகலாம், இல்லை இங்கே உருவாகிற லிக்விடிட்டியை பொறுத்து ஆர்டர்ஸை உருவாத்து திரும்ப மேலேயும் போகலாம். ஆனால் இந்த இடத்துல கண்டிப்பாக இப்படி ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட் மாதிரி கொஞ்சம் மூவ்மெண்ட் நடக்கும். ஏன்னா இது வந்து ஆல் டைம் ஹை உடச்சிட்டு மேலே வந்திருக்கு. ரெண்டாவது பாட்டமில் வந்து நிறைய லிக்விடிட்டிஸ் வந்து இருக்குது. சரியா? இங்கே வந்து நல்ல பெரிய மூமெண்ட் கொடுத்துருச்சு. இந்த இடத்துக்கு திரும்ப வந்து ரிட்டர்ன் ஆகவே இல்லை. ஸோ வந்து இது என்ன நடக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட இதில் அப்படி சின்ன சின்ன மூமெண்ட் நடந்துட்டு மேபி கீழே இது வரைக்கும் வந்துட்டு இந்த சப்போர்ட்டை எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்படி வந்துட்டும் திரும்ப அப்படியே மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துக்கிட்ட இது ஒரு ஆஃப் ஜோனை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். சரியா? இப்போதைக்கு இங்கே வந்து ஒரு செல் எதிர்பார்ப்போம். அந்த செல்லு வந்து வந்துச்சு கீழே வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜோன் வரைக்கும் வரலாம், வந்துட்டு திரும்ப மேலே போகும். அப்படி இல்லை இதை உடச்சிட்டு வந்துச்சுன்னா இது வரைக்கும் வரும். ஓகேவா? அப்படி இதை உடச்சிச்சு அப்படின்னா அடுத்த ஜோனு இது வரைக்கும் வரலாம். ஓகேவா? வந்துட்டு திரும்ப மேலே போகலாம். ஓகே, இதெல்லாம் நடக்க ரொம்ப நாள் ஆகும். சரி, இப்போ நம்ம இன்றைக்கி என்ன நடக்கும், இந்த வாரத்தில் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, நம்ம பார்த்தபடி ஆல் டைம் ஹை உடச்சிருச்சு. சரியா? நம்ம லாஸ்ட்டு டேவோட ஹையும் லோ மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த லாஸ்ட்டு டேவோட ஹையும் உடச்சி மேலே போயிட்டுருக்கு. இது வந்து இன்னும் ஒரு ரியல் மூவ் கிடையாது. இது வந்து ஒரு நியூஸோட மூமெண்ட்டு. ஸோ வந்து இது நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. திடீர்னு இது விக் வச்சுட்டு திரும்ப கீழே வந்துட்டு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி போகும். ஸோ நம்ம அந்த நியூஸ் டேட் முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போ வந்து நம்ம எந்த கன்ஃபர்மேஷனும் பண்ணக்கூடாது. ஓகே, 1 ஹவரில் நமக்கு திரும்ப ஏதாவது சிக்னல் கிடைக்குதா பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 1 ஹவர் கேண்டிலையும் தாண்டி ஃபுல்லாகவே வந்து இதுக்கு ஹைலேருந்து ஓப்பன் ஆகி திரும்ப மேலே போயிட்டுருக்கு. ஸோ வந்து நமக்கு இன்னும் ஒரு செல்லுக்கான சிக்னல் காட்டவே இல்லை. சரியா? நம்ம இப்போ வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது வந்து எப்போ வேணாலும் கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இது நியூஸ் ட்ரேடு. நம்ம இதை நம்பி பையும் எடுக்க முடியாது. ஓகேவா? நமக்கு தேவை நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணி கன்ஃபர்மேஷன் தான் எடுக்கணும். ஆக்சுவலி இங்கே ஃபாலோ பண்ண ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்றைக்கி நியூஸ் ட்ரேட் இல்லை அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சர் படி வந்து நமக்கு 2 விஷயம் நடந்திருக்கு. ஒன்று வந்து மேலே போயிட்டு திரும்ப ரீட்ரேஸ் காட்டியிருக்கு. ஓகேவா? இதை வந்து பாருங்கள். நான் காலையில் வந்து ஒரு சின்ன ஒரு என்ட்ரி சொல்லியிருப்பேன். என்னதுன்னா, நீங்கள் என்ன செல்லு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இது வந்து நமக்கு லாஸ்ட்டு ஹையாக இருந்தது. சரியா? இது வந்து லாஸ்ட்டு ஹையானது, ஆல் டைம் ஹை ஃபார்ம் இருந்தது. நேற்று வந்து இந்த ஹையை உடச்சிட்டு திரும்ப மேலே வந்துச்சு. ஒரு ஹையை உடச்சிட்டு மேலே வந்த பிறகு திரும்புறதுக்கான சிக்னல் என்ன காட்டணும் நம்ம ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்ட்ரக்சர் படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு வாட்டி ஆல் டைம் ஹையை உடச்சிட்டு மேலே வந்துருச்சு. ஓகேவா? இங்கே வந்து இந்த இடத்துக்கிட்ட ஆர்டர் பிளாக் வந்து நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ரிஜெக்ஷன் காட்டுச்சு. சரியா? சின்ன ரிஜெக்ஷன் கொடுத்துச்சு. எப்போதுமே போயிட்டு ஒரே வாட்டி ரிஜெக்ஷன் வந்துச்சுன்னா அங்கேயே என்ட்ரு ஆகக்கூடாது, நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்து வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்கணும். இந்த இடத்துல போட்டிருக்க ஆர்டர்ஸோட லிக்விடிட்டி ஆர்டர் பிளாக் இது எஸ்எல்லாம் ஹிட் பண்ணுறதுக்காக திரும்ப மேலே போகும். திரும்ப அங்கே மேலே போயிட்டு இங்கே வந்து லிக்விடிட்டி கிராஃபும் முடிஞ்சிருச்சு. திரும்ப வந்து ஒரு சப்போர்ட் ஃபார்ம் பண்ணி இங்கே வரைக்கும் திரும்ப வரணும். இங்கே வந்துட்டு இந்த இடத்துக்கிட்ட நம்ம என்ட்ரி கிடச்சிருந்தது அப்படின்னா திரும்ப இந்த இடத்துல வந்துட்டு என்ட்ரி கிடச்சிருந்தது அப்படின்னா நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா இது வந்து பொறுமையாக இப்படி கீழே போயிருக்கும். ஆனால் வந்து இது என்ன நடந்திருக்கு அப்படின்னா இன்றைக்கி காலையில் நியூஸ் ட்ரேடு நமக்கு வந்து கேப் போட ஓப்பன் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஒரு கேப்பை போட்டு ஓப்பன் ஆயிருக்கு. நியூஸ் ட்ரேடாக போயிட்டுருக்கு. ஸோ வந்து இது ரியல் மூவ்மெண்ட் கிடையாது. ஸோ வெயிட் பண்ண வேண்டியதான். சரியா? சப்போஸ் நமக்கு வந்து இங்கே இதுக்கு கீழே வந்துச்சு, கீழே வந்துட்டு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்து திரும்ப கீழே போச்சுன்னா இந்த சப்போர்ட்டில் என்ட்ரு ஆகி இங்கே எஸ்எல் வச்சு நம்ம ஒரு என்ட்ரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ அடுத்து 30 மினிட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா 30 மினிட்ஸில் ஏதாவது என்ட்ரி கிடைக்குதா அப்படின்னா நோ, எதுவும் கிடைக்கல. சப்போஸ் இங்கேருந்து ரிட்டர்ன் ஆனால் இங்கேருந்து நமக்கு ரிட்டர்ன் ஆனால் நம்ம வந்து 30 மினிட்ஸில் என்ன பண்ணலாம், இந்த லாஸ்ட் டேவோட ஹை லோவும் மார்க் பண்ணலாம். 30 மினிட்ஸோட ஹையும் லோவும் மார்க் பண்ணலாம். ஓகேவா? 30 மினிட்ஸ் நார்மலாக நான் மார்க் பண்ணுறதுக்கு பிளாக் கலர் யூஸ் பண்ணுவேன். சரியா? ஓகே. ஸோ நம்மளோட இது வந்து இப்போதைக்கு என்ன பண்ண வேண்டியது, ஏதாவது லாஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணியிருக்க கேண்டில் வந்து உடச்சிட்டு கீழே வருதா அப்படின்றத பார்க்க வேண்டியது தான். இப்போ இதை உடச்சிட்டு இங்கேருந்து சப்போஸ் மேலே போயிடுச்சு அப்படின்னா நம்ம வெயிட் பண்ண வேண்டியது, எதுவும் என்ட்ரி கிடையாது. ஸோ இந்த இடத்துல ரிஜெக்ட் காட்டி இங்கேருந்து செல் ஆகிறதுக்கான வாய்ப்பு காட்டுச்சு அப்படின்னா நம்ம 5 மினிட்ஸில் போயிட்டு செக் பண்ணணும், உண்மையுமே செல்லு திரும்புதான்னு பார்த்துட்டு இங்கே என்ட்ரி எடுத்து இங்கே எஸ்எல் வச்சு நம்ம சின்ன ஸ்கால்பிங் மாதிரி பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இதுதான் நம்ம பண்ண முடியும். அப்படி நம்ம என்ட்ரி கிடைக்கலன்னா நம்ம வெயிட் பண்ண வேண்டியதான். இப்போ வந்து இந்த 30 மினிட்ஸில் வந்து ஃபார்ம் ஆகிற ஹையிலேருந்து நமக்கு ஒரு ரிஜெக்ஷன் காட்டுது. ஸோ 5 மினிட்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா என்ன நடக்குது பார்த்தோன்னா 5 மினிட்ஸ்லேயும் ரிஜெக்ஷனுக்கான நல்ல ஒரு இது காட்டுது. இங்கே வந்து ஒரு பின்பார் ஃபார்ம் ஆகிருக்கு. திரும்ப 5 ரேஞ்சுக்கு போயிட்டு மேலே உடைக்க முடியாமல் திரும்ப கீழே வருது. சரியா? ஸோ 5 மினிட்ஸில் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி இங்கே என்ட்ரி எடுத்து இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டு இதை வந்து ஒரு 4058 59 வந்து ஒரு டார்கெட்டை நம்ம வந்து செட் பண்ணி வேணால் ஒரு என்ட்ரி ட்ரை பண்ணலாம். இப்படி தான் வந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கடைசி வரைக்கும் நம்ம அனலைஸ் பண்ணணும். சரியா? நமக்கு வந்து இது ஓவரால் ட்ரெண்ட் வந்து பையில் இருக்குது. சரியா? நமக்கு வந்து இந்த செல்லுலாம் வந்து நமக்கு பத்தாது. இது வந்து ஸ்கேல்பிங் வேணால் யூஸ் ஆகும் முடிஞ்சு இது வந்து ஃபுல்லாக திரும்பிடுச்சான்னு நம்மன்றது நமக்கு தெரியாது. நமக்கு வந்து அது எதில் தெரியணும் அப்படின்னா நமக்கு வந்து 4 ஹவர்லேயோ இன்னும் 1 ஹவர்லேயோ வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் காட்டி ஒரு செல்லுக்கான ஃபார்மேஷன் காட்டுச்சு அப்படின்னா தான் நம்ம வந்து அதை செல்லாக வந்து கன்சிடர் பண்ண முடியும். இந்த இதை மட்டும் வச்சுட்டு நம்ம வந்து இங்கேருந்து செல் எடுத்துக்கிட்டு இது நேராக அப்படி கீழே போய்ட்டு நம்ம உட்காரக்கூடாது. சரியா? இது திரும்ப கீழே வரலாம், திரும்ப மேலே போயிட்டு திரும்ப அப்படி ஒரு ரேஞ்சிங் மார்க்கெட் மாதிரி ஃபார்ம் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து இது ரிட்டர்ன் ஆகி கீழே போகும். ஏன்னா வந்து இது ஆல் டைம் ஹை ரேஞ்சில் இருக்குது. ஸோ அவ்வளோ சீக்கிரம் இது வந்து உடச்சிட்டு கீழே போகிறதா இருந்தாலும் நேராக கீழே போயிடாது. கொஞ்சம் ரேஞ்சிங் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஒரு லிக்விடிட்டி எடுத்துகிட்டு மேலே போகிற மாதிரி கொண்டு போயிட்டு இங்கே எல்லாத்தையும் பை பண்ண வச்சு அதுக்கப்புறம் கூட கீழே வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸோ ஓகேவா? இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரேடிங்கிறது என்னென்னா இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் இது கிடையாது. நம்ம வந்து என்ன தான் ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணாலும் ஒரு கடற்கரை இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு கடற்கரையில் நிற்கிறீங்க நீங்கள். சரியா? ஒரு கரையில் நிற்கிறீங்க. ஓகேவா? இந்த கரையில் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு நார்மலாக அலை அடிச்சிச்சு அப்படின்னா மேபி இது வரைக்கும் வரலான்னு வேணால் எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த இடத்துல கரெக்டாக என் காலுக்கு கிட்ட வந்துட்டு என் காலை டச் பண்ணாமல் கரெக்டாக கீழே போயிடணும் அப்படின்னு நம்ம என்றைக்கும் வந்து நம்ம ரூல்ஸ் போட முடியாது. அலை வந்து ஒரு அலை கொஞ்சம் ரொம்ப பெருசாக வரும், ஒரு அலை சின்னதாக வரும். நார்மலாக நம்ம ஒன்று என்ன பண்ணலாம், இந்த கடற்கரையிலேருந்து ஒரு 500 மீட்டர் தாண்டி வராதுன்ற வேணால் நம்ம இது பண்ணலாம். ஆனால் அதுக்காக அந்த எக்ஸாக்டாக நான் பிளான் பண்ண மாதிரி இந்த கோட்டை தாண்டி கீழே வராமல் ஓடிடணும் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்க முடியாது. சரியா? அதே போல் தான் இதுவும் ட்ரேடிங்கிறது
நாம் வந்து ஒரு ஜோன் மார்க் பண்ணுறோம் எதுக்காக அப்படின்னா அந்த ஜோனில் வந்து என்ன ரியாக்ட் ஆகுது, அங்கேருந்து என்ன வாய்ப்பு, ஒன்று பிரேக் அவுட் நடக்குதா இல்லை வந்து ரிஜெக்ஷன் நடக்குதா, ரெண்டை பார்த்து நமக்கு வாய்ப்பு கிடைச்சா அந்த இடத்துல ட்ரேட் எடுக்க போகிறோம், இல்லையா அமைதியாக இருக்க போகிறோம், அவ்வளோதான். இங்கே மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோன்னு புரிஞ்சுக்கோங்க. நாம் வந்து ஸ்ட்ரக்சர் படி போகிறோம். நம்ம ஸ்ட்ரக்சருக்குள்ளே நமக்கு என்ட்ரி கிடச்சிச்சின்னா நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். நம்ம ஸ்ட்ரக்சரை தாண்டி போச்சு அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணுறோம். வேறு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, நம்ம வேடிக்கை பார்க்க போகிறோம், அவ்வளோதான். சிம்பிள். சரியா? இந்த அளவுக்கு தெளிவாக வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குழப்பன்றதுக்கு வேலையே கிடையாது. நம்ம ரேஞ்சுக்குள்ளே வந்தால் ட்ரேடு, நம்ம ரேஞ்சுக்கு மேலே போச்சுன்னா என்ன நடக்குதோ வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியதான். ஓகேவா? சரி, ஓகே. இப்போதைக்கு கோல்டில் வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது ஒரு சேஃப் கிடையாது. ஏன்னா வந்து இது ஒரு நியூஸ் டே மூவ்மெண்ட் போயிட்டுருக்கு. மேபி ஆஃப்டர்நூன் வரைக்கும் வெயிட் பண்ணி ஒரு நல்ல சிக்னல் கிடச்சிது, இதுக்கு கீழே வந்துச்சு, இதுக்கு கீழே வந்துட்டு செல் ஃபார்ம் பண்ணி இங்கே ஒரு சின்ன ரேஷன் காடி திரும்ப கீழே போகுது அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரி ஆகி எஸ்எல் வச்சு ட்ரை பண்ண பாருங்கள். இப்போதைக்கு வேணால் ஒரு 30 மினிட்ஸ் நான் சொன்ன மாதிரி மார்க் பண்ணி வேணால் ஸ்கால்பிங் வேணால் ட்ரை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், கீழே வர மாதிரி கடிச்சு திரும்ப இதை ஃபார்ம் பண்ணி திரும்ப மேலே போகுது. ஸோ வந்து இந்த ட்ரேட் வந்து என்ட்ரு ஆகாதீங்க. எப்போ வேணாலும் இது கீழே வரலாம். இது வந்து நியூஸ் ட்ரேட் நடந்துகிட்டு இருக்குது. ஓகேவா? சரி, ஓகே கேஸ். அடுத்து வந்து நாஸ்டாக் வந்து பார்ப்போம். சரியா? திரும்ப 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 வந்து ஒரு ட்ரேடை வந்து எப்படி எடுக்கிறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்றத பாருங்கள். என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்குதுன்னு புரிய ஆரம்பிச்சிடும். சரியா? அவ்வளோதான். ட்ரேடுன்றது என்ன சொல்கிறது, எல்லாமே வந்து நாம் எந்த அளவுக்கு அந்த சார்ட்டை வந்து ஒரு என்ன சொல்கிறது உள்ளுணர்வோடு உணர்ந்து அதை கூட ஒன்றி நம்ம பார்க்குறோமோ அது வந்து கொடுக்குற விஷயங்கள் வந்து 1008 விஷயங்களை கொடுக்கும். நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண வேணாம், நீங்கள் உட்காந்து அதை அப்சர்வ் பண்ணால் போதும். அது என்ன சொல்லுதுன்றத உங்களுக்கு தெளிவாக கேட்கக்கூடிய பொறுமை இருந்தால் போதும். அது சொல்கிறத வச்சு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு புது ஸ்ட்ராட்டஜியும் தேவை கிடையாது. எந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு பெரிய நாலேஜ் எனக்கு வந்து பெரிய இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. கன்சிஸ்டன்ஸாக நீங்கள் டிசிப்ளினாக திரும்ப 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 ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அந்த மசில் மெமரி மாதிரி உங்களுக்கு உள்ளுணர்வே வந்து சொல்ல ஆரம்பிச்சிடும். என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். ஆனால் நமக்கு வந்து உள்ளுணர்வு தான் சொல்லுதா இல்லை நம்ம மைண்டு சொல்லுதா, நம்ம பாஸ்ட் மைண்டு பேசுதான்றதை அது புரிஞ்சுக்கிற தெளிவு இருக்கணும். நம்ம பாஸ்ட் மைண்டு வந்து நமக்கு நிறைய பேசும். நம்ம மனசுலேருந்து அந்த உணர்வு வருதா, இதயத்துலேருந்து அந்த உணர்வுபூர்வமான உள்ளுணர்வுலேருந்து வருதா, இல்லை வந்து நம்மளோட ஈகோ வந்து சொல்லுதான்றதை அதை முதல்ல தெளிவுபடுத்திக்கணும். அதில் எது சொல்கிறத கேட்கணுன்றத எது சொல்லுதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம கேட்குறது. அது நமக்கு புரியணும். அதுக்கு வந்து நம்ம வந்து ஓரளவுக்காவது நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். நம்ம மனசில் தோன்ற எல்லாமே வந்து நாம கிடையாது. ஓகேவா? சரி, ஓகே. இது வந்து ரொம்ப ஸ்பிரிச்சுவல் டாபிக் மாதிரி போகுதுன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு போர் அடிக்கும். சரி, ஓகே, நம்ம டாபிக் உள்ள போயிடுவோம். ஓகே, இப்போ வந்து மந்த்லி கேண்டில் இருக்குது. மந்த்லியில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா அழகான பை மட்டும் தான் போயிட்டுருக்கு. சரியா? இங்கேருந்து ஒரு ஹையர் லோ, திரும்ப இங்கே ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ மேலே போயிட்டுருக்கு. திரும்ப வந்து பேஸ் ஃபார்ம் ஆச்சு, ஒரு ரிஜெக்ஷன் கொடுத்துச்சு. திரும்ப அந்த ரிஜெக்ஷனுக்கு மேலே கவர் பண்ணுற மாதிரி போகுது. ஆனால் இன்னும் வந்து அதை ஃபுல்லாக வந்து உடைக்கல. சரியா? ஸோ வந்து நம்ம இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா மந்த்லி ட்ரெண்டில் நமக்கு பை தான் இருக்குது. பட் வந்து சின்ன இந்த இடத்துக்கிட்ட ஒரு ரிஜெக்ஷன் காட்டியிருக்கு, ஒரு ரிஜெக்ஷனுக்கு சிக்னல் கொடுத்துருக்கு. மேபி இங்கே செல்லு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்கு. சரியா? ஸோ இப்போ நம்ம வழக்கப்படி நம்ம மார்க் பண்ணுவோப்படி லாஸ்ட்டு மந்த்லி ஹை லோவை மார்க் பண்ணுவோம். சரியா? ஓகே, இது லாஸ்ட் மந்தோட டாப்பையும் பாட்டத்தையும் மார்க் பண்ணிட்டோம். ஓகேவா? அடுத்தது வந்து வேறு ஏதாவது இது சிக்னல் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓகே, இங்கே உருவான இது படி பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து ஒரு ரேலி வந்திருக்கு, இங்கே ஒரு பேஸ் உருவாயிருக்கு, திரும்ப ஒரு ரேலி, இப்போ வந்து சின்ன பேஸ் உருவாகிற மாதிரியான ஒரு சிக்னல் காட்டுது. சரியா? ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து வீக்லியில் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட்டு 1 வீக்காக என்ன நடந்திருக்கு அப்படின்னா இப்போ பாருங்கள், இப்போ லாஸ்ட்டு 1 வீக்காக வந்து இந்த கேண்டில் தான் உருவாயிருக்கு. சரியா? லாஸ்ட் வீக் வந்து இந்த கேண்டில் தான் உருவாயிருக்கு. ஓகே, இது ஒரு ஹையு, இது ஒரு லோ. சரியா? இப்போ இப்படி மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ உருவாகிறதே இப்போ இந்த வாரம் வந்து ஆரம்பிக்கிறதே வந்து இந்த கேண்டில்லேருந்து தான் உருவாகுது. இந்த கேண்டிலோட டாப்லேருந்து உருவாகுது. சரியா? ஸோ வந்து இப்போ நமக்கு வந்து இதுக்கு அடுத்தது இது எங்கே போகும்னு நமக்கு புரியாது. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு கேண்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா
ஸோ இப்போ நம்ம இந்த ஒரு கேண்டிலை மட்டும் வச்சு பார்த்தோம்னா ஒன்றும் புரியாது. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கும். பாருங்கள், இங்கே பாருங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட் வீக் முந்தின வீக் வந்து இந்த கேண்டில் வந்து உருவாயிருக்கு, சரியா? அதுக்கப்புறம் போன வாரம் என்ன பண்ணியிருக்கு, இதில் மிடில் இதுலேருந்து நான் சொல்லியிருக்கேன், ஒரு கேண்டில் வந்து இப்போ லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்துருந்தோம் அப்படின்னா இந்த வீக்கில் இந்த 50% எடுத்துக்கோங்க. இந்த 50% கீழே வந்துச்சுன்னா செல்லு, இந்த 50%க்கு மேலே போச்சுன்னா பை. சிம்பிள் ரூல்ஸ். எந்த ஒரு கேண்டிலாக இருந்தாலும் நம்ம இப்போ வந்து வீக்லி கேண்டில் பார்க்குறோம். இப்போ வந்து வீக்லி கேண்டிலில் இந்த வீக்லி கேண்டிலுக்கு 15%க்கு மேலே டே கேண்டில் போச்சு அப்படின்னா நமக்கு வந்து பை. வீக்லி கேண்டிலுக்கு 50% கீழே வந்து டே கேண்டில் போச்சு அப்படின்னா நமக்கு செல் ஆக போகுதுன்னு அர்த்தம், சரியா? போன வாரம் என்ன நடந்திருக்கு, வீக்லி இப்போ கேண்டிலோட 50% கீழே ஓப்பன் ஆகி செல் ஆகி கீழே போயிருந்திருக்கு. கீழே போயிட்டு ரிஜெக்ட் ஆகி திரும்ப மேலே வந்துருச்சு, சரியா? ஸோ இப்போ வந்து இந்த வாரம் நடக்கிற இந்த கேண்டில் வந்து சப்போஸ் இங்கே உருவாயிருந்தாலோ இல்லை இந்த ரேஞ்சுக்குள்ளே நடந்திருந்தாலோ நம்ம இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஆனால் வந்து நமக்கு இப்போ இதில் வந்து தெளிவான சிக்னல் இல்லை. ஏன்னா இது ஆல்ரெடி உடச்சி இந்த வாரம் ஆரம்பிக்கும் போதே இதுக்கு மேலே தான் ஆரம்பிக்குது. ஸோ நம்ம வந்து இதுக்கு முன்னாடி இருக்க கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி இருக்க கேண்டில் வந்து நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஹை லோ இது பண்ணியிருக்கு. போன வாரம் இந்த இதில் பாதியில் உருவாக்கி, அதாவது செல்லுலேருந்து செல்லில் ரேஞ்சு உருவாக்கி நல்ல ஒரு செல்லு போயிருக்கு. கிட்டத்தட்ட 24,650 வரைக்கும் போயிருக்கு. போயிட்டு திரும்ப வந்து அந்த வாரம் முடியும் போது எங்கே வந்துருச்சு பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட்டோட லாஸ்ட்டு பாடியோட சப்போர்ட்டுக்கு நேராக வந்துருச்சு. இது வெகு வச்சுட்டு லாஸ்ட்டு பாடியோட சப்போர்ட்டுக்கு வந்துருச்சு. ஸோ வந்து இது என்ன நடந்திருக்குன்னா இது ஏன் இது வரைக்கும் போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த கேண்டில் இது வரைக்கும் ஏன் போயிருக்குன்னு பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு பெரிய இன்ஸ்டியூஷன் கேண்டில். இது வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இன்னும் வந்து இங்கே இருக்க ஆர்டர்ஸ்லாம் எடுக்கவே இல்லை, சரியா? இந்த ஆர்டர்ஸை எடுக்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் இங்கே கீழே வந்திருக்கு. ஸோ இப்படி வந்து நமக்கு என்ன நடந்திருக்குன்னு ஒன் பை ஒன்னாக பார்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து அடுத்து வந்து என்ன நடக்க போகுதுன்றத ஒரு தெளிவு கிடைக்கும், சரியா? இப்போ வந்து இது இந்த 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 இதை வந்து இப்போ வந்து வெறும் 4 ஹவரை மட்டும் எடுத்து மார்க் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், ஓகேவா? வெறும் 4 ஹவர் மட்டும் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும், உங்களுக்கு என்ன புரியும்? இதில் மேலே போயிருக்கு, திரும்ப ஹையில் வந்திருக்கு, திரும்ப ஹை வந்திருக்கு, திரும்ப இங்கேருந்து உடச்சிட்டு இதை உடச்சி கீழே போயிருக்கு, பிரேக் அவுட் கொடுத்துருக்கு, திரும்ப கீழே போயிருக்கு. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் படி இந்த 4 ஹவரில் உருவாகிற ஸ்ட்ரக்சர் படி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கேருந்து கீழே தான் வரணும். ஏன்னா வந்து இது லாஸ்ட்டாக ஃபார்ம் ஆன ஒரு ஹையர் லோ, இதை உடச்சிட்டு ஒரு வாட்டி பிரேக் அவுட் கீழே வந்துருச்சு. நம்ம ஸ்ட்ரக்சர் படி பிரேக் அவுட் கொடுத்து திரும்ப ஒரு சப்போர்ட் ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா திரும்ப இங்கேருந்து கீழே தான் வரணும், சரி? ஓகே, இது ஓகே. பட் இந்த மூவ்மெண்ட்லாம் எதுக்கு நடக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பிக்கர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தா தான் நமக்கு என்ன நடக்குதுன்றது தெரியும், ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த மூவ்மெண்ட் எல்லாமே எதுக்காக நடக்குது, ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஆல் டைம் ஹை ஃபார்ம் பண்ணிச்சு. நார்மலாக ஆல் டைம் ஹை ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு வாட்டி கீழே போச்சு அப்படின்னா 2 விஷயம் நடக்கும். ஒன்று வந்து இங்கேருந்து இந்த ஹையை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அப்படி ஃபோர்ஸ் பத்தலை அப்படின்னா இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி திரும்ப கீழே போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து திரும்ப ஒரு வாட்டி போய் இங்கேருந்து போய் இதை விட புது ஹை மேலே வச்சுட்டு திரும்ப வந்து இப்படி பொறுமையாக கீழே வர மாதிரி இங்கே ஒரு ரேஞ்சிங் மாதிரி காட்டிட்டு திரும்ப, ஏன்னா இது ஆல்ரெடி ஆல் டைம் ஹையாக இருக்குது. ஸோ ரிஜெக்ஷன் காட்டிட்டு இங்கேருந்து போதுமான லிக்விடிட்டி கிடச்சிதுன்னா திரும்ப இங்கேருந்து கண்டினியூ பண்ணி மேலே போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை வந்து என்ன சொல்கிறது, ரேலி இங்கே ஒரு பேஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப ட்ராப் ஆகி கீழே போகலாம். நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு 4 டைப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 4 விதமாக தான் மார்க்கெட் வந்து மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும், சரியா? 4 விதமான ஸ்ட்ரக்சர் தான் வந்து மந்த்லி கேண்டில் பெரிய கேண்டில் உருவாகிட்டே இருக்கும். ரேலி பேஸ் ரேலி, ரேலி பேஸ் ட்ராப், ட்ராப் பேஸ் ரேலி, ட்ராப் பேஸ் ட்ராப். இந்த 4 விஷயங்கள் தான் வந்து மாறி 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 உருவாகிட்டு இருக்கும். நான் அதை பற்றி தெளிவான வீடியோ போட்டிருக்கேன், அது வேணால் அதில் போய் பாருங்கள், சரியா? ஸோ இப்போ நமக்கு இதில் 2 பாசிபிலிட்டி நடக்கலாம். ஒன்று வந்து இங்கேருந்து போயிட்டு திரும்ப வந்து இந்த லெவலுக்கு மேலே போகாமல் இப்போ இந்த கேண்டில் மேலே போகுது, சரியா? இப்போ திரும்ப வந்து இது மேலே போகுது. இது மேலே போகிறது எது வரைக்கும் போகலான்னா இங்கே வந்து ஆர்டர் பேக் இருக்குது. ஸோ இதை போய் எடுத்துகிட்டு திரும்ப இப்படி கீழே போகலாம், ஓகேவா? இது வந்து 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஒன்று இந்த லெவலுக்கு மேலே உடைக்காமல் இப்படியே கீழே போகலாம். இல்லை என்ன நடக்கலாம்னா திரும்ப இது மேலே போச்சு, இதை உடச்சி மேலே போச்சு அப்படின்னா புதுசாக ஒரு ஹை ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப வந்து இங்கே வந்து ஒரு ரேஞ்ச் மாதிரி இங்கேயே இதுவாகிட்டு இங்கே உருவாகிற அக்குமுலேஷனை பொறுத்து இப்போ இங்கே இன்ஸ்டியூஷன் வந்து இங்கே ஆல்ரெடி அவங்க வந்து தேவையான அளவுக்கு ஒரு அக்குமுலேஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இங்கேருந்து மேலே கொண்டு போவாங்க. இல்லை இங்கே ஆர்டர்ஸ் வந்து அவங்களுக்கு பத்தலை அப்படின்னா திரும்ப கீழே வந்துட்டு மேனிப்புலேஷன் பண்ணி இங்கே நிறையா செல்லர்ஸை செல் பண்ண வச்சு இங்கே இருக்க ஆர்டர்ஸ்லாம் கிளிக் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போவாங்க, சரியா? இது வந்து அவங்களோட இதை பொறுத்து தான் இருக்குது.
அவங்க தான் அடுத்தது மார்க்கெட்டோட மூவர்ஸ் வந்து அவங்க தான். ஸோ அவங்களுக்கு தேவையான லிக்விடிட்டி கிடைச்சா தான் வந்து மார்க்கெட்டோட ட்ரூ டைரெக்ஷனில் அவங்க வந்து மூவ் பண்ணுவாங்க. சரியா? நாம் வந்து இப்போ வந்து பாஸ்ட்டில் வந்து இந்த இடத்துல இப்படி தான் நடந்திருக்கு. சரியா? பாஸ்ட் இப்போ நம்ம என்ன ஒரு இது பார்க்குறோம் அப்படின்னா, மோஸ்ட்லி ஸ்ட்ரக்சரை வந்து இப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத தான் பார்க்குறோம் ஒழிஞ்சு, இப்படி தான் நடக்கணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து டிசைட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இது வந்து என்னத்துக்காக, இப்போ என்ன பர்பஸுக்காக இது பண்ணுறாங்க, அவங்க சம்பாதிக்கிறதுக்காக பண்ணுறாங்க. அவங்க சம்பாதிக்கிற விஷயத்தில் வந்து இல்லை நான் சொல்கிறபடி தான் நீ போகணும் அப்படின்னா, நான் வந்து தெரிஞ்சே வந்து நான் என் காசை இழக்க மாட்டேன். அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா என்னை ஏமாற்றி தான் அவங்க எடுத்தாகணும். ஸோ அதனால தான் வந்து அவங்க வந்து மேனிப்புலேஷன் பண்ணிவிட்டு எந்த பக்கம் போகிறேன்னே கன்ஃபார்மாக காட்டாமல் நம்மளை குழப்பி விட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அவங்க டூர் டைரெக்ஷனில் அந்த லிக்விடிட்டிலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் போகிறாங்க. சரியா? சரி, ஓகே. நம்ம இப்போ சார்ட்டுக்கு வருவோம். இப்போ சார்ட்டில் வந்து என்ன நடக்குது, நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமில் என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு வாட்டி ரேலி வந்திருக்கு, இங்கே ஒரு பேஸ் எடுக்குது, திரும்ப மேலே போயிட்டு இந்த இடத்துக்கு மேலே போக முடியாமல் திரும்ப கீழே ரிஜெக்ட் ஆகி வந்துச்சு. ஓகேவா? ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தது ஏன் திரும்ப மேலே போகுது, இங்கேருந்து ஏன் மேலே போச்சு அப்படின்னா, இந்த இடத்துல இந்த கேண்டில் வந்து இன்ஸ்டியூஷன் கேண்டில், இந்த இடத்துக்கிட்ட இருந்த ஆர்டர் பிளாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இங்கே இருக்கிற ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு திரும்ப இங்கே மேலே போகுது. இங்கேருந்து மேலே போகுது அப்படின்னா எங்கேருந்து ரிட்டன் ஆகலாம் அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. சரி, இங்கே கொஞ்சம் ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ இங்கே போய் இதை எடுத்துகிட்டு திரும்ப இப்படி பொறுமையாக கீழே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை இங்கே இந்த இடத்த எடுத்துகிட்டு கொஞ்சம் ரிஜெக்ட் கொடுத்துட்டு திரும்ப அப்படி பொறுமையாக மேலே போகிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அடுத்தது என்ன நடக்குது அப்படின்றத அடுத்தது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போதைக்கு நம்ம என்ன நடக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம், அவ்வளோதான். சரியா? சரி, ஓகே. சரி, இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ அது லாஸ்ட் வீக்கோட வீக்லி கேண்டில் இது. நான் ஏன் இதை மார்க் பண்ணலன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். சரியா? நம்ம வந்து இப்போ பிளைண்டாக வந்து நான் இந்த லாஸ்ட் கேண்டில் வீக்லி மார்க் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருந்தேன் அப்படின்னா எனக்கு ஓப்பன் ஆனதே இது வீக்லிக்கு மேலே ஓப்பன் ஆகுது. ஸோ இப்போ நான் இந்த கேண்டில் நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கிறதுல லாஜிக் இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க கேண்டில் பார்த்தேன் அப்படின்னா இதை பொறுத்து தான் வந்து இந்த கேண்டில் உருவாயிருக்கு. பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் என்ன தான் கீழே போயிருந்தாலும் போன வாரம் ஃபுல்லாக இதோட பாடி உருவாயிருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த அதுக்கு லாஸ்ட் வீக் இருக்கக்கூடிய கேண்டிலோட பாட்டம்லேருந்து உருவாயிருக்கு. ஸோ வந்து இது எனக்கு கன்ஃபார்மாக கிளியர் சிக்னல் என்ன கொடுக்குது, இங்கேருந்து பையாக போகுதுன்ற சிக்னலை எனக்கு கொடுத்துருக்கு. சரியா? இன்னொரு விஷயம், இப்போ வந்து இந்த லாஸ்ட்டு கேண்டில் மார்க் பண்ணியிருக்க கேண்டில் 50% ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இது 50%க்கு மேலே போயிடுச்சு. நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த கேண்டிலோட 50%க்கு மேலே போனால் நீங்கள் பை தான் எதிர்பார்க்கணும், இந்த 50%லேருந்து கீழே வந்துச்சுன்னா நீங்கள் செல் எதிர்பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துக்கிட்டேருந்து நமக்கு மேலே போயிருக்கனால நம்ம வந்து இங்கே பை என்ட்ரி தான் எதிர்பார்க்கணும். ஓகேவா? பை என்ட்ரி எதிர்பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இடத்த கன்ஃபார்மாக உடச்சிட்டு மேலே தான் போதா அப்படின்றத நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு கன்ஃபார்ம் பண்ணணும். சரியா? சரி, ஓகே. நம்ம இப்போ அடுத்த லோவர் டைம் ஃப்ரேமுக்கு போவோம். இப்போ லோவர் டைம் ஃப்ரேம் போய் பார்த்தோம் அப்படின்னா என்ன நடக்குது அப்படின்னா, இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஆர்டர் பிளாக் இருக்குது. சரியா? இதுவும் வந்து எல்லாமே இன்ஸ்டியூஷன் கேண்டில்னால இதுவும் வந்து நமக்கு ஃபுல்லாக ஆர்டர் பிளாக்கு அப்படியே இருக்குது. ஸோ திரும்ப வந்து மார்க்கெட்டு கீழே வந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து கீழே வந்தால் கூட இதை வந்து எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குது. சரியா? அதே போல் நான் ஏன் இந்த ஜோன் மார்க் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. இந்த டே கேண்டில் வந்து ஒரே கேண்டில் இன்ஸ்டியூஷன் கேண்டில் இதுக்கு மேலே இருக்கிற ஆஃபுக்கு மேலே இருக்கிற ஆர்டர்ஸ் வந்து எடுக்கவே இல்லை. ஸோ ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு இதை எடுத்துகிட்டு திரும்ப இப்படி பொறுமையாக கீழே வந்துட்டு திரும்ப மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குது. சரியா? இங்கே போயிட்டு இதை எடுத்துகிட்டு இப்படி கீழே வந்துட்டு திரும்ப இப்படி பொறுமையாக மேலே போகுதுன்னா போகும். அப்படி இல்லைனா இங்கே இருக்க லிக்விடிட்டியை கிராப் பண்ணுறதுக்கு அப்படி பொறுமையாக கீழே வந்துட்டு இங்கே இருக்க லிக்விடிட்டியை கிராப் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போயிட்டு இப்படி கீழே உடச்சிட்டு இல்லை மேலே உடச்சிட்டு போகலாம். ஸோ அதெல்லாம் அப்புறம். சரியா? ஸோ இப்போதைக்கு நம்ம கண்ணு முன்னாடி என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து நம்ம பார்த்தபடி வீக்லியோட 50%க்கு மேலே போயிடுச்சு, பை ரேஞ்சில் இருக்குது. ஸோ நமக்கு நியர்பை வந்து இங்கே ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் போயிட்டு இந்த ஆர்டர் பிளாக்கை கிராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் கீழே வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் டே கேண்டில் படி. சரியா? ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் டேவோட கேண்டிலை மார்க் பண்ணுவோம். சரியா? இதுதான் வந்து லாஸ்ட் டேவோட ஹை, இது வந்து லாஸ்ட் டேவோட லோ. சரியா? நான் வந்து டேவோட ஹையும் லோவும் வந்து என்ன கலரில் மார்க் பண்ணுவோம் அப்படின்னா எல்லோ கலரில் மார்க் பண்ணுவேன். சரியா? ஒரு இதுக்கும் ஒரு கலர் வச்சுருக்கேன். கலர் கோடிங் கரெக்டாக இருந்தால் தான் நமக்கு என்ன கேண்டில் மார்க் பண்ணுறோம், என்ன லெவலில் இருக்குன்றது நமக்கு புரியும். சரியா? அதை வந்து எந்த கேண்டில் ஃபாலோ பண்ணாலும் அந்த கலரை வந்து சேமாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து நான் வீக்லி ஜோனில் எனக்கு என்ன நடக்குதுன்னா ஆஃபுக்கு மேலே இருக்குது. வீக்லி ஜோனில் 50%க்கு மேலே இருக்குது. ஸோ வந்து இது வந்து எனக்கு கன்சிடர் வந்து ஸ்டில் பை. இப்போ நான் டெய்லியும் வந்து எனக்கு பை என்ட்ரி கிடைக்குதான்னு நான் எதிர்பார்க்கணும். சரியா?
இப்போ டேலையும் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேவோட கேண்டில்லையும் எனக்கு 50%க்கு மேலே தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதுவும் எனக்கு கன்ஃபர்மேஷன் என்ன கொடுக்குது அப்படின்னா பைக் பாசிபிலிட்டி கொடுக்குது. சரியா? ஸோ அடுத்து 4 ஹவரில் போயிட்டு நான் பார்க்குறேன். 4 ஹவரில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 4 ஹவரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நான் வந்து நம்ம லாஜிக் படி நான் அந்த லாஸ்ட் கேண்டில் மார்க் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு சிக்னல் கிடைக்காது. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க கேண்டிலை நான் மார்க் பண்ணுறேன். சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி இருக்க கேண்டிலோட ஹை லோவை நான் மார்க் பண்ணுறேன். ஓகே, ஹை லோ மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ப்ரைஸ் வந்து என்னோடய 4 ஹவருக்கு ஹை கிட்ட போயிட்டுருக்கு. என்னோடய 4 ஹவருக்கு ஹை கிட்ட போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துக்கிட்ட எனக்கு என்ன நடக்குதுன்னு நான் வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த இடத்துக்கிட்ட எனக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நான் வந்து திரும்ப 30 மினிட்ஸில் போயிட்டு இது கன்ஃபார்ம் ஆகுதான்னு நான் பார்ப்பேன். மேபி எனக்கு இங்கே வந்து ஒரு சின்ன ஸ்கால்பிங் கூட என்ட்ரி கூட கிடைக்கலாம். எனக்கு 25,500லேருந்து 25,400 வரைக்கும் திரும்ப போயிட்டு கூட எனக்கு திரும்ப மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னு அப்படின்னா இந்த 4 ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ரேஞ்சில் இங்கே 4 ஹவரில் வந்து இந்த இது வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் கேண்டில். சரியா? ஒரு நிமிஷம். 4 ஹவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு வாட்டி கீழே வரும்போது இது வரைக்கும் லிக்விடிட்டி எடுத்திருக்கு. திரும்ப மேலே வந்து இது வரைக்கும் தான் லிக்விடிட்டி எடுத்திருக்கு. ஸோ இந்த கேப்பில் இருக்க லிக்விடிட்டி வந்து இன்னும் எடுக்காமல் இருக்குது. சரியா? ஸோ இந்த லிக்விடிட்டி எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் வந்து மேபி கீழே வந்துட்டு திரும்ப மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குது. சரியா? அப்படி கீழே வந்தது அப்படின்னா இந்த இடத்துல இருக்க லிக்விடிட்டியை எடுத்துகிட்டு தான் திரும்ப மேலே போகும். ஸோ இது வந்து எனக்கு ஃபேர் வேல்யூ கேப் மாதிரி ஆக்ட் ஆகும். சரியா? ஸோ இந்த ஜோன் வந்து எனக்கு வந்து ஃபேர் வேல்யூ கேப்பாக ஆக்ட் ஆகலாம். ஸோ இந்த ஜோனுக்கு வந்ததுன்னா இங்கே வந்து ஆர்டர் பிளாக்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அதை எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகும். ஓகே, அதனால் நான் இதை மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். சரியா? வேறு என்ன நம்ம 4 ஹவரில் கவனிக்கலாம் அப்படின்னா இப்போ இந்த கேண்டில் வந்து பெரிய கேண்டில் தான். சரியா? இது ஒரு இன்ஸ்டியூஷன் கேண்டில் தான். பட் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் ஆல்ரெடி எடுத்துருச்சு, இங்கே வரைக்கும் இது வரைக்கும் எடுத்துருச்சு. ஸோ இது வந்து பெருசாக வேலிட் இல்லை. இப்போது இது ஓரளவுக்கு இந்த இதை ஆல்ரெடி எடுத்துருச்சு. பட் இந்த கேண்டில் வந்து இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த இடத்துக்கிட்ட இன்னும் மிட்டிகேட் பண்ணலை. சரியா? ஸோ இது 1 ஹவரில் போய் பார்த்தோம் அப்படின்னா தான் இன்னும் தெரியும் இது எடுத்துருச்சா என்னன்றது இன்னும் தெரியும். சரி, நம்ம 1 ஹவரில் பார்ப்போம். சரி, 4 ஹவரில் வேறு என்ன நம்ம பார்க்கலாம். ஓகேவா? 4 ஹவரில் வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னா 4 ஹவரில் வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பேஸு. இங்கேருந்து ஃபார்ம் ஆகி இது ஒரு ஃபுல் சர்க்கிள். இந்த சின்ன சின்ன இதெல்லாம் விட்டுருங்க. ஓகேவா? இதுலேருந்து ஃபார்ம் ஆகி ஒரு ஃபுல் சைக்கிள் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த சைக்கிள் வந்து இங்கேருந்து ஃபார்ம் ஆகி திரும்ப வந்து இப்படி மேலே நல்லா ஃபோர்ஸ்ஃபுல்லாக போணுச்சுன்னா அப்படின்னா இது வந்து நெக்ஸ்ட்டு பை உருவாகிறதுக்கான சாத்தியக்கூறு நம்ம எடுக்கலாம். பட் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இங்கேயே வந்து இதோட இதுவே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து ஷார்ட்டாக முடிகிற மாதிரி இது பண்ணுது. ஸோ இதுக்குள்ளே நடக்கிறது எல்லாமே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ இதுக்குள்ளே நடக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்னல் பை மட்டும்தான். ஸோ இதை உடச்சிட்டு மேலே போனால் தான் வந்து இது வந்து ஸ்ட்ரக்சர் படி ஒரு பெரிய பையனை அது ஒரு மந்த்லியில் இல்லை வீக்லியில் பையாக மாறும். ஸோ இதுக்குள்ளே நடக்கிறது எல்லாமே இன்டர்னல் பை மட்டும்தான். சரியா? இது எப்போ வேணாலும் இங்கேருந்து திரும்பி கீழே போகலாம். ஓகே, ஸோ நமக்கு 4 ஹவரில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர். அதாவது இங்கே ஹையர் லோ, இந்த ஹையர் லோ. சரியா? இந்த ஹையர் லோ. ஓகேவா? இப்போ இதில் தாண்டி போனோம் அப்படின்னா இந்த லாஸ்ட்டு உருவான ஹையை வந்து தாண்டிட்டு போனால் தான் வந்து இது வந்து ஃபுல் ஸ்ட்ரக்சர் நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஆனால் நமக்கு இங்கே ஷோ ஆகிறது பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கிட்டே வந்து திரும்ப ரிஜெக்ட் ஆகிடுச்சு. திரும்ப இப்படி ஸ்லோவாக மூவ்மெண்ட் எடுக்குது. ஸோ மேபி திரும்ப என்ன நடக்கலாம் அப்படின்னா இது வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு செல்லுக்கான என்ட்ரி சிக்னல் மாதிரி இது வந்து நம்ம ஆக்சுவலி செல்லுக்கான என்ட்ரி இங்கே ஆயிருக்கணும். இந்த இடத்துல என்ட்ரி ஆயிருக்கணும். இப்போ இந்த இடத்துல என்ட்ரி ஆயிருந்தால் இங்கே வரையும் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு திரும்ப எதுக்கு வருது அப்படின்னா இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுக்கிறதுக்காக வருது. ஸோ இந்த ஜோனில் இருக்க லிக்விடிட்டி எடுக்கிறதுக்காக திரும்ப வருது. ஸோ இந்த ஜோனில் இருக்க லிக்விடிட்டி எடுக்கிறதுக்காக வருதுன்றனால ஸோ இந்த இடத்துக்கிட்ட நம்ம வந்து திரும்ப வந்து ப்ரைஸ் இந்த இடத்துக்கு வந்துச்சுன்னா நம்ம இங்கே ஒரு செல் என்ட்ரி தாராளமாக ட்ரை பண்ணி இங்கே ஒரு எஸ்எல் போட்டு பார்க்கலாம். பக்கத்துலேயே எஸ்எல் வச்சு இடத்துல ஒரு செல் என்ட்ரி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன் அப்படின்னா நமக்கு 4 ஹவர் ஸ்ட்ரக்சர் படி இது வந்து ஒரு பிரேக் அவுட்டுக்கான ஒரு சேஞ்ச் கேரக்டருக்கான மூமெண்ட் சிக்னல் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. நார்மலாக ஒரு ட்ரெண்ட் வந்து மேலே வருது. ஓகேவா? மேலே வந்துட்டு இப்போ ஒரு ஹையர் ஹை வைக்குது அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணணும், திரும்ப ஹையர் ஹை வச்சுட்டு இப்படி மேலே வந்துட்டு திரும்ப மேலே போகணும். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இந்த ஹையை உடைக்கவே இல்லை. இதுக்குள்ளேயே வந்து திரும்பிடுச்சு. ப்ரைஸ் திரும்பி இதுக்கு கீழே பாதி வரைக்கும் வந்துருச்சு.
திரும்ப ஒரு கேண்டில் உருவாகி இப்போ இந்த சப்போர்ட்டில் இருக்க ஆர்டர் பாக்ஸ் எடுக்கிறதா இங்கே வருது. ஸோ 4 ஹவர் ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துருக்கு. அதாவது பை ட்ரெண்ட்லேருந்து செல் ட்ரெண்ட் திரும்புறதுக்கான ஒரு சிக்னல் வந்து கொடுத்துருக்கு. ஸோ வந்து நம்ம இங்கே தாராளமாக ஒரு செல் என்ட்ரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துக்கிட்ட எப்படி கேண்டில்ஸ் வந்து உருவாகுது, ஒரு 30 மினிட்ஸில் என்ன சிக்னல் கொடுக்குதுன்னு பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம இங்கே செல் என்ட்ரி ட்ரை பண்ணி அடுத்த டார்கெட்டை வந்து இங்கே வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா? சரி பார்க்கலாம் நமக்கு என்ன ட்ரேட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. சரியா? 4 ஹவர் ஸ்ட்ரக்சர் படி இதுதான் பிளானு. இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் படி இது மேலே போதா கீழே வருதான்றதை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, நம்ம அந்த ஹை லோ மார்க் பண்ணி தான் நம்ம ஒரு ஸ்டெப்பாக போகணும். சரியா? நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பாக உடச்சி டீகோட் பண்ணி தான் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம ஓவரால் ஸ்ட்ரக்சரையும் பார்க்குறோம், ப்ளஸ் வந்து அந்த கேண்டில் என்ன நடக்குதுன்ற வரைக்கும் நம்ம டீப்பாக பார்க்குறோம். இப்படி பார்த்தோன்னா தான் நம்மளாட்டி ஒரு ட்ரேடை வந்து கான்ஃபிடெண்ட்டாக எடுக்க முடியும். சரியா? ஸோ இப்போ நம்ம வந்து 4 ஹவரை மார்க் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நமக்கு ஸ்ட்ரக்சர் படி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஸ்டீல் வந்து பையில் தான் இருக்குது. 4 ஹவர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னாலும் 4 ஹவர்லேயும் 50% மேலே இருக்குது. ஸோ வந்து ஸ்டீல் வந்து பை தான் இருக்குது. ஆனால் பையும் வந்து ஓரளவுக்கு கிட்டத்தட்ட டாப் கிட்ட போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம பை என்ட்ரி எடுக்கிறதுன்றது வந்து ஒரு அவ்வளோ சேஃப் கிடையாது. ஸோ நம்ம இந்த இடத்துக்கிட்ட வெயிட் பண்ண வேண்டியதான். இங்கே போயிட்டு இந்த 4 ஹவரோட டாப்பில் போயிட்டு என்ன நடக்குது அப்படின்றத இங்கேருந்து ரிஜெக்ஷன் கொடுக்குதா, இல்லை திரும்ப இதை உடச்சிட்டு பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போதான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்த்துட்டு சப்போஸ் இங்கேருந்து ரிஜெக்ஷன் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இங்கேருந்து என்ட்ரி எடுத்து மேபி அடுத்த 4 ஹவர் பாட்டம் வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இங்கே வந்து நம்ம ஆர்டர் பிளாக் ஒன்று இருக்குது. ஸோ இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துச்சு அப்படின்னா நம்ம 25,400 ஒரு டார்கெட்டாக வச்சு ஒரு செல் என்ட்ரி எடுத்து பார்க்கலாம். சரியா? அப்படி இல்லை அப்படின்னா ஓவராலாக நமக்கு இன்னும் என்ன சொல்கிறது 4 ஹவரோட பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் படியும் நமக்கு வந்து செல்லில் தான் இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் செல்லு ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா வச்சுங்களேன், மேலே வந்து எஸ்எல் வச்சு இது வரைக்கும் வந்து ஒரு என்ட்ரி ட்ரை பண்ணி பாருங்கள். தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறது, நான் வந்து இங்கே என்ன சொல்கிறது என்னோடய ஸ்ட்ராட்டஜி நான் சரின்னு என்றைக்கும் சொல்ல மாட்டேன். என்னோடய ஸ்ட்ராட்டஜி சரியாக இருக்கான்றதை நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்ன மட்டும் இல்லை, யாரையுமே நீங்கள் பிளைண்டாக நம்ப தேவையில்ல. நீங்கள் போயிட்டு இது ஒர்க் அவுட் ஆகுதான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1000 வாட்டி ட்ரை பண்ணுங்கள். 1000 வாட்டி செக் பண்ணுங்கள். அது ஒர்க் ஆகுதா, உண்மையுமே ஒர்க் ஆகுதா. நான் சொல்கிறது என்ன தான் சொன்னாலும் நீங்கள் அப்படியே நம்ப தேவையில்ல. அது லாஜிக் இருக்கா, உங்களுக்கு அது செட் ஆகுதான்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அது செட் ஆகிற பட்சத்தில் நீங்கள் அதை எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக உருவாக்கி நீங்கள் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். இதில் வந்து 2 விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ஒன்று, நீங்கள் தொடர்ந்து ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கிட்டே இங்கே நல்லாயிருக்கு, அங்கே நல்லாயிருக்கு, இங்கே நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு மாற்றிட்டே இருக்கிறதுலையும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதே போல் ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து ஒரு மாதம் மட்டும் பார்த்துட்டு ஒரு 4 ட்ரேடு 10 ட்ரேடு மட்டும் செக் பண்ணிவிட்டு இது ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு போட்டுட்டு போகிறதுலையும் ஒரு லாஜிக் கிடையாது. சரியா? ஒரு ட்ரேடு ஒரு லாஜிக் ஒருத்தர் வந்து கேட்குறீங்க அப்படின்னா டாப் டு பாட்டம் வந்து என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது உண்மையாக இல்லையான்னு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பாசிபிளான இது கொடுத்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு கன்வீனியன்ஸாக இருந்தது அப்படின்னா, அதை வந்து டே பை டே வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், நீங்கள் வந்து ரிஃபைன் பண்ணுங்கள். உங்கள் என்ட்ரியை வந்து ரிஃபைன் பண்ணிகிட்டே இருங்க. அதாவது இன்றைக்கி எடுக்கிற இதை விட இப்போ நான் இன்றைக்கி இந்த ஒரு ட்ரேட் எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், இந்த ட்ரேட் எடுக்கிறேன். சரியா? இந்த ட்ரேட் வந்து எனக்கு ஃபெயில் ஆகிடுச்சு. இது ஃபெயில் ஆகிடுச்சுன்னா ஓகே, நான் அப்படியே இதை விட்டுட்டு அடுத்த என்ட்ரி டைப் பண்ணி அடுத்து வின் ஆகும். நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் பண்ணாலுமே இது வந்து காயின் இது மாதிரி தான். ஒரு காயில் வந்து ஹெட் அண்ட் டெயில் போகிற மாதிரி தான். நீங்கள் என்ன தான் போட்டாலும் 10 இதில் 4 இது வந்து உங்களுக்கு தெரியாமையே வந்து பார்த்தீங்கன்னா 4 இது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரே விஷயமா நாங்கள் பூ முடுவோம் இல்லை தலை விழுவும் சொல்லிட்டே இருந்தாலும் 10ல் 4 விஷயம் உங்களுக்கு நல்லது நடக்கும். 4 விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி நடக்கும். ஸோ இப்போ 10ல் 4 இப்போ அதே போல் இந்த பூவா தலையை மாதிரி நான் வந்து 10 ட்ரேட் எடுத்து வெறும் நான் ட்ரேடை மட்டும் எடுத்துகிட்டு ஓகே இந்த ட்ரேட் எடுத்துட்டேன், இது வந்து வின் ஆகிடுச்சு, அடுத்த ட்ரேட் எடுத்தால் லாஸ் ஆகிடுச்சு, அடுத்த ட்ரேட் எடுத்தால் வின் ஆகிடுச்சுன்னு இப்படி போகிறதுல ஒரு அர்த்தமே கிடையாது. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், திரும்ப உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, இங்கே வெற்றி தோல்வின்றது அந்தந்த நாளுக்கான அந்தந்த நேரத்துக்கான ஒரு காரண காரியம் மட்டும்தான். நீங்கள் வெற்றி தோல்வியை வந்து உங்களோட பர்சனல் இதுவாக வந்து ஐடென்டிஃபையாக எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்றைக்குமே ஜெயிக்க முடியாது. நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு என்ன பண்ணுறீங்கன்றத தெளிவு இருக்கணும். ஓகேவா? நம்ம பண்ணுற ப்ராசஸர் தான் வந்து நம்ம வந்து நேற்றை விட இன்றைக்கி சிறப்பாக பண்ணமே ஒழிஞ்சு, நேற்று ரூ. 1,00,00,000 ஜெயித்தேன், இன்றைக்கி வந்து ரூ. 2,00,00,000 ஜெயிக்கணும்னு நம்ம டார்கெட் வைக்கக்கூடாது. அப்போ நேற்று ரூ. 50,000 தோத்துட்டேன் அப்படின்றதுக்காக ஐயோ நான் தோத்துட்டேன் அதை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்மளோட முக்கியம் என்ன அப்படின்னா அந்த ப்ராசஸை வந்து நமக்கு வந்து தெளிவாகிற வரைக்கும். இப்போ நேற்று நான் வந்து இந்த மார்க் பண்ணேன். சரியா? நேற்று நான் இதை மார்க் பண்ணேன். இன்றைக்கி வந்து பார்த்தேன் அப்படின்னா இதுலேருந்து நான் என்ன புதுசாக கற்றுக்கிட்டேன். இப்போ நான் இந்த என்ட்ரி ஃபெயில் ஆச்சு, இந்த என்ட்ரி ஏன் ஃபெயில் ஆச்சு அப்படின்றத ஒரு நோட் எடுத்து எழுதுங்க.
ஓகேவா? நான் உங்களுக்கு எப்படி வந்து ஒரு என்ட்ரி எடுக்கிறேன்னா என்னென்ன பண்ணணும், என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், என்ட்ரி எடுத்ததுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து நான் தெளிவா ஒண்ணு ஒண்ணா உங்களுக்கு சொல்றேன் சரியா? சிம்பிளா சொல்லணும்னா என்னோட நோக்கம் வந்து உங்களுக்கு வந்து நான் சிக்னல் குடுத்துட்டு இருக்கதோ, இல்ல வந்து நான் வந்து வியூஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கதோ என்னோட நோக்கம் கிடையாது. என்னோட நோக்கம் வந்து நீங்க பார்க்குற ஒருத்தரும் நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனலா ட்ரேடரா உருவாகணும். சரியா? இந்த தமிழ் கம்யூனிட்டி வந்து இன்னும் வந்து ட்ரேடிங்கில வந்து அந்த அளவுக்கு ஒரு 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 நாலேட்ஜபிளா இல்ல. அதுக்கான சோர்ஸ் வந்து கிடைக்கல. கிட்டத்தட்ட நானும் எத்தனையோ சேனல் வந்து நானும் ஒரு டைம்ல போயிட்டு அலைஞ்சிருக்கேன். இந்த யூடியூப்ல, அந்த யூடியூப், இந்த சேனல், அந்த சேனல்ல இவங்க சொல்லிக் குடுப்பாங்க, அவங்க சொல்லிக் குடுப்பாங்கன்னு சொல்லிட்டு, நானும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 90% ட்ரை பண்ணியிருக்கேன். அ ஒரு 90% வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு நாலேட்ஜ் உண்மையாலுமே இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. இல்ல வந்து ஒரு வியூஸ் போடுறதுக்காக போட்டுட்டு இருக்காங்களா எனக்கு தெரியல. ஒரு 10% வந்து நாலேட்ஜ் இருக்காங்க. ஆனா நாலேட்ஜ் இருந்தாலும் வந்து அவங்க அந்த முக்கியமான விஷயத்த என்னன்னு சொல்லி தர மாட்றாங்க. அதையும் நான் பார்த்துருக்கேன். இப்போ வந்து என்னோட பர்ப்பஸ் வந்து சிம்பிள். அதாவது நான் வந்து வியூஸ் கிரியேட் பண்றதுக்காக நான் போட்டுட்டு இருந்தேன்னா வந்து நானும் மேபி உங்களுக்கு வந்து மறைச்சு வச்சுக்கிட்டு இப்படி வருது, இப்படி போகுது, இப்படி போகுதுன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கலாம். பட் என்னோட நோக்கம் வந்து சிம்பிள். ஓகேயா? என்னோட நோக்கம் வந்து நான் வியூஸ் கிரியேட் பண்ணிட்டு நீங்க என்ன ஃபாலோ பண்ணிட்டே உட்காந்துருக்க அவசியம் கிடையாது. நீங்க கத்துக்கோங்க. நீங்க கத்துக்கிட்டு, நீங்க அதில போயிட்டு தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க. உங்களோட முன்னாடி நாள விட, உங்களோட இன்னைய நாள வந்து வேற என்ன நான் இதில புதுசா பண்ண முடியும்? அதாவது ஒரே ஸ்ட்ராட்டஜிய 1000 விதமா, 10,000 விதமா நீங்க தொடர்ந்து தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, நீங்க நிச்சயமா அதில கன்சிஸ்டன்ட் ஆகியே ஆகணும். வேற வழியே கிடையாது. அதுக்கு ஒரே ஆப்ஷனே நீங்க வின் பண்ணியே ஆகணும். நீங்க அது வந்து என்ன சொல்றது? நான் வின் பண்ணி ஆகணுன்றது வெறும் திரும்ப வந்து பணத்த பத்தி இப்ப சொல்லல. இந்த நான் சொல்லிக் குடுக்குற ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஒரு ட்ரேடிங் மட்டும் கிடையாது. நீங்க எந்த பிசினஸ் பண்ணாலுமே, இதுதான் வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் இதுதான். ஒரு வீடு கட்ட போனீங்கன்னா, அந்த வீடுன்றது ஒரு நீங்க எவ்வளோ பெரிய அபார்ட்மெண்ட் கட்டினாலும் சரி, ஒரு குடிசை வீடு கட்டினாலும் சரி, பேஸ்மெண்ட்டுக்கான ஸ்ட்ரக்சர் வந்து ஒரே சேம் தான். அது வந்து கரெக்ட்டா ஸ்ட்ரக்சர் படி போட்டீங்க அப்படின்னா, அதுக்கு நீங்க எவ்வளோ வெயிட் ஏத்துறீங்களோ, அதுக்கு தகுந்த மாரியான வெயிட்ட வந்து தாங்கும். அதே போல தான், நான் வந்து சொல்றது நார்மலா வந்து நீங்க எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஒரு அனலைசேஷன்றது வந்து ஒரு புதுசா ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா கூட, அத வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா அனலைஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். இந்த ஸ்ட்ரக்சர நீங்க எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ திரும்பவும் சொல்றது அதான். நீங்க வந்து ஜஸ்ட் வந்து பார்வையாளரா உட்காந்துக்கிட்டு பார்த்துட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. நோட்டு, பேனா எடுங்க. எடுத்த ஒரு ஒரு விஷயமா எழுதுங்க. இப்ப நான் சொல்ற ஸ்ட்ராட்டஜி எனக்கு உங்களுக்கு ஓகேயா இருந்தது அப்படின்னா, அந்த ஸ்ட்ராட்டஜிய வந்து 1000 விதமா, 10,000 விதமா செக் பண்ணுங்க. ஏன் வந்து இந்த இடத்துக்கு மேல போகுது? ஏன் வந்து இந்த இடத்துல சின்ன ரிஜெக்ஷன் காட்டுது? ஏன் கீழ வருது? அப்படின்றத திரும்ப 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 பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்களுக்கே தெரியாம உங்க உள்ளுணர்வே சொல்லும். இந்த சார்ட்ட எடுத்து வச்சு உட்காந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஓகே இந்த சார்ட் இப்ப என்ன நடக்க போகுது? இங்க பாரு. இதான் நடக்க போகுது. இங்க இருக்கா? இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகட்டதா? இங்கேருந்து வந்ததுன்னா, இந்த இடத்துக்கு ஃபர்ஸ்ட்டு வரும். வந்துட்டு திரும்ப மேல போகும். திரும்ப மேல போறது எது வரைக்கும் போகும்னா, இங்க உருவாக்க கேண்டில் வந்து இங்க ஏதாவது இன்ஸ்டிடியூஷன் கேண்டில் உருவாச்சுன்னா, இங்க இருக்க ஹை வரைக்கும் போகும். போயிட்டு திரும்ப கீழ வரும். இங்க வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த லிக்விடிட்டி எடுத்துட்டு திரும்ப மேல போகும். அப்படின்ற மாரி அடுத்து ஒரு 10, 15 மூவ் வரைக்கும் உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன நடக்கும்னு தெரியும். ஸோ அதுக்காக வந்து இப்படி தான் இந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் ஃபாலோ பண்ண அவசியம் கிடையாது. அப்படியே திரும்ப இப்ப இங்க வந்துட்டு திரும்ப மேல போகுது, திரும்ப கீழ வருதுன்னா, சரி இப்ப கீழ வருது. சரியா? இந்த கீழ வர்றது அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்றத உங்களுக்கு அடுத்த ஒரு 3 ஸ்டெப் உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கேருந்து இங்க வந்து இப்படி வந்து ரிஜெக்ஷன் காட்டுச்சுன்னா, இங்கேருந்து மேல போகும். திரும்ப இங்கேருந்து இப்படி கீழ வரும். திரும்ப இந்த இடத்துக்கிட்ட இருக்க லிக்விடிட்டி எடுத்துட்டு திரும்ப மேல போற மாரி போகும். திரும்ப கீழ வரும். ஓகேவா? எப்படி பார்த்தாலும் அடுத்த ஒரு 3 ஸ்டெப்லேருந்து 5 ஸ்டெப் வந்து உங்களுக்கு தானா தெரிஞ்சுட்டு இருக்கும். அதில ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்ததுன்னா, அந்த சேஞ்சஸ்லேருந்து அடுத்தது என்ன? இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கூகுள் மேப் மாரி தான். இப்ப நீங்க கூகுள் மேப் போட்டுட்டு இங்கேருந்து இங்க போறீங்க. சரியா? இப்ப நீங்க இப்ப இந்த பாதையில போயிட்டு நீங்க வந்து இப்படி தான் போணும். இதில டைரக்ட்டா தான் போணும். சப்போஸ் வந்து நீங்க வளைஞ்சிடுறீங்க. என்ன பண்ணும்? கூகுள் மேப் என்ன பண்ணும்? "ஏன்டா மூதேவி ஏன்டா நேரா போகாம இப்படி போறேன்னு?" கேட்காது உங்கள. திரும்ப என்ன பண்ணும்? இங்கேருந்து திரும்ப ஆரம்பிக்கும். ஓகே நெவர் மைண்ட். யூ டேக் ரைட், கோ லெஃப்ட், தென் ஜாயின் த ஹைவேன்னு சொல்லிட்டு திரும்ப உங்கள பொறுமையா கைட் பண்ணும். அதே போல தான் ஒரு கூகுள் மேப் மாரி தான் இருக்கணும். நம்ம தப்பு பண்ணிட்டோமா? ஐயோ! நம்ம தப்பு பண்ணிட்டோமே! நான் சொன்னபடி அவன் போலயே! நான் சொன்னபடி இந்த ட்ரேட் நடக்கலையே! அப்படின்ட்டு நம்ம மனசு உடைஞ்சு உட்காரக்கூடாது. அடுத்து என்ன? அடுத்து எந்த வழி இருக்கு? இப்ப நான் ரைட்டான வழிக்கு போறதுக்கு அடுத்து என்ன வழி இருக்கு? அடுத்து பக்கத்துல என்ன வழி இருக்கு? இப்ப இதுலேருந்து இங்க போச்சுன்னா என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? அப்படியே பாஸ்ட்ல என்ன நடந்திருக்கு? இங்க என்ன நடந்திருக்கு? சரியா? இப்ப எதனால இது வந்து இங்க மேல வந்திருக்கு? இங்க பாஸ்ட்ல என்ன நடக்குது? இது இங்கேருந்து மேல போச்சு அப்படின்னா, எது வரைக்கும் போலாம்? இல்ல கீழ வச்சா எது வரைக்கும் வரலாம்? இப்படி எல்லா விஷயத்தையும் ஒரு ஒரு நாளும் நீங்க அனலைஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா, இது வந்து பெரிய விஷயமே கிடையாது. இப்ப நான் சொல்ற மாரிலாம் நீங்க வந்து நான் சொல்றது வந்து பெரிய ஒரு என்ன சொல்றது? அதிசய கலையோ வந்து நான் ஒரு அதிசய பிறவியே கிடையாது. நான் உங்கள விட அதிகமா தோத்துருக்கேன். உங்கள விட 10,000 முறை தோத்துருக்கேன். 10,000 முதல்ல அடி வாங்கியிருக்கேன் இதுல. இந்த ஒரு ஒரு ஸ்டெப்லயும் நான் 10,000 முறை அடி வாங்கியிருக்கேன். என்ன சொல்றது? இழந்திருக்கேன். காச இழந்திருக்கேன். அது வந்து என்னைய ஒரு
ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் பார்க்காத விஷயத்த என்ன பார்க்க வச்சிருக்கு, அவ்வளோதான். இதை நான் அடித்து அடித்து என்னை 30 லட்ச ரூபா கொடுத்து என்னை என்கிட்ட வாங்கிட்டு இதை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. நான் உங்களுக்கு இதை காசு இல்லாமல் கற்றுக் கொடுக்குறேன், அவ்வளோதான். அதனால் உங்களுக்கு பாடம் புரியல. நான் காசு கொடுத்து கற்றுக்கிட்டனால எனக்கு இந்த பாடம் புரியுது. அது நான் வேறு வழி இல்லாமல் நான் கட்டாயத்தினால கற்றுக்கிட்டேன், சரியா? ஸோ வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் பாருங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன் பிளைண்டாக நம்ப வேணாம். என்னோட ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஓகே இருந்ததுன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை 10,000 விதமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரே ஸ்ட்ராட்டஜி எடுத்து 10,000 விதமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு ஒரு ஸ்டெப்லேயும் ஒரு ஒரு இதுலேயும் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உள்ளுணர்வாக ஒரு லவ் பண்ணி இதை பார்க்குறீங்களோ, அதுக்கப்புறம் வந்து இது உங்களுக்கு எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் காசு துரத்துறதுன்றது உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியாது. இந்த ட்ரேடிங்கை நீங்கள் பண்ணுறதுக்காகவே நீ சந்தோஷமாக இருப்பீங்க, சரியா? எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து அதில் கிடைக்கிற விளைவுன்றது, அதில் கிடைக்கிற ஒரு கிக்குன்றது கொஞ்ச நேரம் தான். இப்போ நம்ம காசையே பார்க்காம இருக்கனால வந்து நமக்கு காசுன்றது பெரிய விஷயமா தெரியும். நம்ம காசு இருந்தால் சந்தோஷமாக இருக்கணும்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த காசு நம்மக்கிட்ட வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய ஒரு 50,000 வந்துச்சு, 1,00,000 வந்துச்சு அப்படின்னாலும் வச்சுங்களேன், அதுக்கப்புறம் $1,00,000 அப்புறம் இன்னொரு $5,00,000, இன்னொரு $10,00,000, இன்னும் ஒரு 1,000,000, 2,000,000 இப்படி தான் போயிட்டு தான் இருக்க முடிஞ்சு. அதுக்கப்புறம் அது உங்களுக்கு ஒரு ஃபீலே கொடுக்காது. நம்ம ஒன்றுமே இல்லாமல் ஒரு பற்றாக்குறை மனநிலையிலே இருக்கனால நமக்கு வந்து காசுன்றது நமக்கு பெருசாக தெரியுது. நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் அது வந்து நிலையாக இருக்காது. எது நிலையாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் ட்ரேடிங்கில் கொடுக்குற லவ்வும், இந்த பயணத்தை நீங்கள் இந்த இந்த ட்ரேடிங் அனலைஸ் பண்ணும்போது, இந்த சார்ட்டை பார்க்கும்போது, உங்கள் உணர்வு நிலை வந்து எப்படி திருப்தியாக இருக்கா? என்ன மனநிலையோடு இருக்குது? ஒரு பயம் இல்லாம, இதை வந்து பார்க்க பார்க்க ஆசையாக இருக்கா? இதை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அடுத்தடுத்து அது ஒரு ஒரு நடக்கும்போது ஒரு வாழ்க்கைய வந்து சொல்கிற மாரியே இருக்கும். இது வந்து இப்படி போகுது. ஒரு வாழ்க்கை வந்து எப்படி வந்து ஒரு ஒரு வாழ்க்கை எந்தெந்த பாதையில வந்து என்னென்ன விதமான திருப்பங்கள்லாம் நடக்குது வாழ்க்கையில. என்ன திருப்பங்கள் நடந்தாலும் அது ஃபைனலா எப்படி வந்து மேல போகுது அப்படின்றதெல்லாம் பார்க்குற மாரி அழகா இருக்கும். சரியா? சரி, ஓகே. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஓரளவுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். தயவு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு நோட்டு பேனா எடுத்து எழுதுங்க. வெறும் ஃபாலோவராவே மட்டும் உட்காந்துருக்காதீங்க. நீங்களும் வந்து பார்ட்டிசிபென்ட்டா வந்து உள்ள வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. முதல்ல நீங்க வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரேடர் அப்படின்றத நீங்க பிலீவ் பண்ணுங்க. சரியா? என்னோட நோக்கமும் அதுதான். நீங்க வந்து ஒரு பெரிய ட்ரேடரா உருவாகணும். நான் இழந்த மாரி நீங்களும் எல்லாத்தையும் இழந்த பிறகு கத்துக்காதீங்க. அதுக்காக அந்த அளவுக்கு எல்லாருக்குமே ஃபினான்ஷியலான சிச்சுவேஷன் இருக்காது. அந்த அளவுக்கான எல்லாருக்குமே வந்து ஒரு சாத்திய வாழ்க்கையில அதுக்கான சூழ்நிலை வந்து எல்லாருக்கும் அமையாது. சரியா? ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கத்துக்கிட்டு, நீங்க எனக்கு செய்ய வேண்டிய உதவி என்ன அப்படின்னா, நீங்க ஒரு 4 பேருக்கு தாராளமா கத்துக் குடுங்க. நீங்க கத்துக் குடுக்குறனால என்னைக்கும் குறைஞ்சு போயிட மாட்டீங்க. உங்களோட நாலேட்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கும். ஐயோ! நமக்கு தெரிஞ்சத கத்துக் குடுத்துட்டோமே அப்படின்னு எவன் ஒருத்தன் நினைப்பான் அப்படின்னா, அவனுக்கே முழுசா தெரியாத ஒருத்தன் தான் பயப்படுவான். உங்களுக்கு தெரிஞ்சத ஏ டூ இசட் கத்துக் குடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா, அடுத்தது உங்ககிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே இல்ல அப்படின்னா, நீங்க வந்து அடுத்தடுத்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உள்ளுணர்வு மூலியமா வந்து உங்களுக்கு உருவாயிட்டே இருக்கும். நீங்க உங்களுக்கே தெரியாம அதோட என்ட்ரி வந்து ரிஃபைன் ஆயிட்டே இருக்கும். நீங்க வளர்ந்துட்டே இருப்பீங்க. ஒரு வாட்டி சொல்லிக் குடுத்தீங்க அப்படின்னா, அதுக்கு மேல வளர்ந்துட்டு தான் இருப்பீங்க. அதனால வந்து ஒரே விஷயத்த மறைச்சு வச்சுக்கிட்டு, அத வந்து வியூஸ் போறதுக்காக, இது பண்றதுக்காக, பிசினஸ் பண்றதுக்காகலாம் இது பண்ணாதீங்க. என்னைக்கும் தாராள மனசோட இருங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றது ஒண்ணு தான். நீங்க இயற்கைக்கு எந்த அளவுக்கு உண்மையா குடுக்குறீங்களோ, அந்த இயற்கை வந்து உங்களுக்கு 10 மடங்கு, 100 மடங்கா குடுக்கும். சரியா? ஸோ வந்து நீங்களும் நல்லா இருங்க. நீங்க முதல்ல சந்தோஷமா இருங்க. நீங்க முதல்ல ஜெயிங்க. வெற்றி பெறுங்க. அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கும் அந்த விஷயத்த சொல்லிக் குடுங்க. சரியா? சரி, ஓகே காய்ஸ். பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். எல்லாரும் நல்லபடியா ட்ரேட் பண்ணுங்க. பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.